குறிப்பிடத்தக்க தீர்ப்பில் தமிழ்நாடு தொழில்துறை நோக்கங்களுக்காக நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் 1997 கீழ் பேச்சுவார்த்தை மூலம் இழப்பீடு ஒப்பந்தத்தில் ஈடுபடும் நில உரிமையாளர்கள் வட்டி போன்ற கூடுதல் சலுகைகளை பெற சட்டப்பூர்வ விதிகளை பயன்படுத்த முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியது. பிரிவு 7(2) கீழ் பேச்சுவார்த்தை கூட்டத்தின் மூலம் இறுதி செய்யப்பட்ட கணிசமான மேம்படுத்தப்பட்ட இழப்பீடு தொகுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு சட்டத்தின் பிரிவு 12 கீழ் கூடுதல் சட்டப்பூர்வ வட்டியை கோரிய நில உரிமையாளர்கள் இந்த வழக்கில் அடங்குவர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் முழுமையான மற்றும் இறுதி தீர்வை உருவாக்கும் இழப்பீட்டு தொகுப்பிற்கு கட்சிகள் சுதந்திரமாக ஒப்புக்கொண்டவுடன் எந்த ஒரு தரப்பினரும் அதிலிருந்து பின்வாங்கவோ அல்லது ஒப்பந்தத்தால் விலக்கப்படவோ சட்டப்பூர்வ தீர்வுகளை நாடவோ முடியாது என்று வலியுறுத்தியது. நீதிபதி M. சுந்தரேஷ் தலைமையிலான பெஞ்ச் சட்டத்தின் கீழ் தீர்வுகளை மீண்டும் திறக்க முடியாது என்று, மேலும் வட்டி அல்லது நிவாரணங்களுக்கான எந்தவொரு கோரிக்கைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறைக்குள் அடங்கும் என்று மீண்டும் வலியுறுத்தியது. இந்த தீர்ப்பு தன்னார்வ ஒப்பந்தங்களின் பிழைப்புத்தன்மையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது மற்றும் எதிர்ப்பு இல்லாமல் பேச்சுவார்த்தை மூலம் சலுகைகளை ஏற்றுக்கொண்ட பிறகு இரட்டை முறை இழப்பீட்டை தொடர கட்சிகள் அனுமதிப்பதை எதிர்த்து எச்சரித்தது.